மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் என்னோடும் எங்களோடும் பேசும் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் விதைக்கிற இந்த நேரத்தில் எல்லா விதைகளும் நல்ல நிலமாகிய இருதயத்தில் விழ நாங்கள் ஜெபிக்கிறோம். 30, 60, 100 பலன் கொடுக்க ஆண்டவர் கிருபை தாரும். வசனத்தை பொறுக்கி போடுகிற பொல்லாத ஆவி, வசனத்தை திசை திருப்புகிற பொல்லாத ஆவி, வசனத்தை மாம்சத்தில் யோசிக்க வைக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. உம்முடைய வார்த்தை என்னிலும் எங்களிலும் எதை செய்ய சித்தமாய் இருக்கிறதோ அதை செய்ய அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஆராதனை முடிந்த போது நம்முடைய உடன் ஊழியர் சில காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். பாஸ்டர், இதெல்லாம் கடந்த நாட்களில் இப்படி இருந்திருக்குது அப்படின்ன போது நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஒன்றை புரிந்தேன், நாம் சரியான பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதிர்ப்புகள் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஊழியமே இல்லை. அல்லேலூயா. எதிர்ப்புகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம சரியா கரெக்டா ஆண்டவன் நடத்துறன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். முழு வேதாகமத்திலும் முழு சரித்திரத்திலும் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் விரோதமாய் சாசி எழும்புகிறானோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை தேசங்களிலே கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, மூளையில படுத்துறக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்களை சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 முக்கிய காரியங்களை இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா. என்ன அப்படின்னா இங்கு சகரியா தீர்க்கதரிசி சொல்றான், சேனையானது புறப்படும் போதும்
திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். சேனை என்று இங்கு யாரை தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை சேனை என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய மந்தை என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய மனவாட்டி என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய பண்ணை என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தேவ ஜனங்களை குறிக்கிற இன்னொரு வார்த்தை தேவனுடைய சேனை. அல்லேலூயா. நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆண்டவருடைய சேனை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சேனையானது வெளியே புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வெளியே புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும், இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்தை காக்கும்படி. அவருடைய ஆலயம்னா எது? இந்த கட்டிடம் அல்ல. யாரோ சொன்னீங்க. ஆமென். இந்த ஆலயத்தை காக்கிறதுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தல. இந்த கட்டிடத்தை காக்கிறதுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தல. இந்த விலையேறப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த சேர், டேபிள், இதை காக்கிறதுக்காக இயேசு ரத்தம் சிந்தல. அவருடைய சேனை என்று சொல்லப்படுகிற, அவருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் காக்கும்படி அங்கே வேதம் சொல்லுகிறது, பாளையம் போடுவேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, என் ஆலயம் காக்கும்படி பாளையம் போடுவேன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் அன்பு சகோதரர் பழனி, ஆமென், ஸ்தோத்திரம், ரொம்ப வேதனையோட போன் பண்ணார். போச்சு பாஸ்டரையா அப்படின்னார். போச்சு, எல்லாம் போச்சு. எப்படி கையெழுத்து நான் போட்டு கொடுத்தேன் எனக்கே தெரியல. எப்படி என்கிட்ட பேசி கையெழுத்து வாங்கினாங்கன்னு தெரியல. கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிர் ஜுரம் ஆடி முடியாம போய் அப்ப எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஜெபத்துக்கு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆலயம் காக்கும்படி பாளையம் போடுவேன். நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். நீங்க அவருடைய ஆலயம், நீங்க காக்கப்படும்படி ஒரு பாளையத்தை கர்த்தர் போடுறாரு. பாளையம் அப்படின்னா முற்றுகை போடுறது, சூழ்ந்து கொள்வது. ஒரு சேனை இன்னொரு கிராமத்தை போய் பாளையம் போடுறது. நமக்கு ஒரு பாளையம் போடுறாரு. நம்மை பாதுகாக்கிறவர்கள் தேவ தூதர்கள். கர்த்தர் அவருடைய ஆலயமாகிய சபையை அப்படி சூழ பாளையம் போட்டு வச்சுக்கிட்டாரு. பயப்பட வேண்டாம். நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க பயப்பட வேண்டாம். பாளையம் போட்டிருக்கிறது சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். பாளையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறவர்களும் சாதாரணமானவர் அல்ல. ஒரு தூதன் அசீரிய பாளையத்திலே 1,80,000 நபர்களை வெட்டி வீழ்த்தி போட்டான். தேவனுடைய பாளையம் உனக்கு போடப்பட்டிருக்கிறது சபையே. உங்க ஒவ்வொருவரையும் சுத்தி பாளையத்தை கர்த்தர் போட்டிருக்கிறாரு. உன் குடும்பத்தை சுற்றிலும் பாளையத்தை போட்டிருக்கிறாரு. உன் புருஷனை சுற்றிலும் ஒரு பாளையத்தை போட்டிருக்கிறாரு. உன் மனைவியை சுற்றிலும் ஒரு பாளையத்தை போட்டிருக்கிறாரு. உன் மகனை சுற்றிலும் மகளை சுற்றிலும் ஒரு பாளையத்தை போட்டிருக்கிறாரு. இந்த உலகத்துல எந்த அந்நிய சக்தியாலும், எந்த சூனியத்தினாலும், எந்த மந்திரத்தினாலும், எந்த ஏவல்களினாலும், எந்த தகடுகளினாலும், எந்த யந்திரத்தினாலும், எந்த தந்திரத்தினாலும் ஒருவரும் உன்னை சேதப்படுத்துவது முடியாது. காரணம், ஆண்டவர் உன்னை பாளையம் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசிங்க தீர்க்க தரிசனம் சொல்றாரு, சேனையானது வெளியே புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி பாளையம் போடுவேன். இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதத்துல ஆண்டவர் பாளையம் போட்டிருக்கிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாளையம் போட்டிருக்கிறத நீங்க பாப்பீங்க.
Thank you Holy Spirit. ஆண்டவர் பாளையம் போட்டிருக்கிறத நீ பாப்ப. சில எல்லைகளுக்குள்ள இருக்கிற சில வல்லமைகள் சில குடும்பங்களுக்குள்ள அந்தரங்களுக்குள்ள பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற வல்லமைகள் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிற அவருடைய சேனை Holy Ghost. சில வல்லமைகள் இப்பொழுது அலக்களிக்கிறது. Holy Spirit. Thank you Holy Spirit. அவருடைய பாளையம் கர்த்தர் போட்டிருக்கிறாரு. எவனும் உன்னை தட்டி தூக்க முடியாது. யாரும் உன்னை தட்டி தூக்க முடியாது. ஒரு பாளையம் ஸ்பெஷலா சபைக்குள்ள போடப்பட்டிருக்கிறது. இண்டிவிஜுவலா போடப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சபையோடு பேசுகிறார். யாரோ ஒருவருடைய முழங்கால் அதிகாலையிலே முடங்கி நிற்கிறது. உனக்காக உன் முழங்காலுக்காக என் பாளையத்தை இந்த வாரத்தில் நீ பார்ப்பாய். என் சேனையை நீ பார்ப்பாய். Thank you Holy Spirit. சில வல்லமைகள் சில குடும்பங்களை விட்டு விலகி போகுது. சில வல்லமைகள் குடும்பங்களை விட்டு விலகி போகுது. அந்தந்த எல்லைகளுக்குள்ள தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறதை பார்க்கிறேன். தேவன் ஆமென் சிங்காசனத்தில் ஆமென் அல்லேலூயா அவர் கிரீடம் தரித்தவராய் ஆமென் அவர் உன் குடும்பத்துக்குள் வருகிறதை பார்க்கிறேன். அவருடைய பாளையம் எனக்கு போடப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. சில மாந்திரிக கட்டுகள் உடைகிறதை ஆவியில உணர்கிறேன். சில அசுத்த வல்லமைகள் சில அசுத்த கிரியைகள் சில பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் குறிப்பாக ஆண் வல்லமைகள் இந்த காலை நேரத்தில் குடும்பங்களை பாழ்படுத்துகிற எல்லைக்குள்ளே உலாவின கலந்த சில நாட்களாகவே உன்னை கொள்ளை கொண்டு போகும்படி உன்னை கொன்று போடும்படி உன்னை நிர்மூலம் பண்ணும்படி உன்னை ஏவின உன்னை துரத்தின அந்த ஆவி இந்த காலை நேரத்தில் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். வெளியேறு. வெளியேறு. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இது உம்முடைய சேனை. கர்த்தர் பாளையம் போட்டிருக்கிறார். பாளையம் போட்டது கர்த்தர். அவருடைய கரத்திலிருந்து எல்லைக்குள்ள ஒரு நூலை கூட எவனும் தூக்கிட்டு போக முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. பாளையம் போட்டவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒருத்தனை பாளையம் போட்டார்னா அவர் கையிலிருந்து ஒருத்தரும் ஒன்னையும் தூக்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிறது பாளையம் போடுவேன். ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாளையம் போடுவேங்கிறார். என்ன சொல்றாரு? பாளையம் போடுவேன் அப்படின்னா முற்றுகை போடுவேன். முற்றுகை போடுவேன். எவரும் என்ன தாண்டி உன்னை தொட முடியாது. எவரும் என்ன தாண்டி உன் குடும்பத்தை தொட முடியாது. எவரும் என்ன தாண்டி உன் பிள்ளையை தொட முடியாது. எவரும் என்ன தாண்டி உன் சரீரத்தை தொட முடியாது. எவரும் என்ன தாண்டி உன் தொழிலை தொட முடியாது. எவரும் என்ன தாண்டி உன் எல்லைக்குள் இருக்கிற ஒன்னையும் தொட முடியாது. காரணம் உன்னை பாளையம் போட்டு வச்சிருக்கிறது நான். ஏன்னா நீ என் ஆலயம். அல்லேலூயா அல்லேலூயா. அண்ணன் சொல்றாரு என் ஆலயம் காக்கப்படும்படி நான் பாளையம் போட்டிருக்கிறேன். இந்த ஆலயமும் சரி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற எந்த ஆலயமும் சரி இதையும் அவர் தான் பாளையம் போட்டு வச்சிருக்கிறாரு. உங்களையும் அவர் தான் பாளையம் போட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு பயம் உருட்டவும் முடியாது, மிரட்டவும் முடியாது, எழுப்பவும் முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாளையம் போட்டது தனசேகர் கிடையாது. பாளையம் போட்டது ஏன் யோசனை கிடையாது, ஏன் சிந்தனை கிடையாது, ஏன் ஐடியா கிடையாது, ஏன் திட்டம் கிடையாது. பாளையம் நீங்க அவருடைய பாளையம். உங்களுக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. உங்களை பாளையம் போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் ஆலயம் காக்கப்படும்படி நான் என்ன போடுவேன்? பாளையம் போடுவேன். வாக்கு கொடுத்தது யாரு? வாக்கு கொடுத்தது யாரு? ஆண்டவர். நான் பாளையம் போடுவேங்கிறார். ஆமென். அவருடைய சபையை அவர் பாதுகாப்பார். எஸ். அவருடைய ஊழியத்தை அவர் பாதுகாப்பார். ஆமென். அவருடைய ஜனத்தை அவர் பாதுகாப்பார். ஆமென். எந்த வல்லமையும் அவருடைய பாளையத்தை தாண்டி உன்னை தொட முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. எலிசாவுடைய நாட்கள் ஒரு சம்பவம் நடந்தது. எலிசாவை பிடிக்கும்படிக்கு அங்கே எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. சத்தம் போடாம வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. எலிசா அந்த மலையில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு எலிசாவை பிடிக்கும்படி யார் வந்திருக்கிறா? சீரிய படை வந்திருக்குது. எலிசாவினுடைய வேலைக்காரன் வெளியே வந்து ஜெபம் பண்றான்.
வெளியே வந்து பார்த்தா சீரிய படை சூழ்ந்துருச்சு. சீரிய படை சூழ்ந்துருச்சு. ஐயோ என் ஆண்டவனே, நம்ம தப்பி போக முடியாது. எலிசா கூலா வர்றான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் பார்க்கும்படி அவன் கண்ணை திறங்குறான். என் வேலைக்காரன் பார்க்கும்படி கண்ணை திறந்தா எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதத்தினாலும் குதிரையினாலும் கர்த்தர் பாளையத்தை போட்டு வச்சிருந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதமும் குதிரையும் உன் கண்ணுக்கு தெரியாது, உன் ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியும். கர்த்தர் உனக்கும் உன் குடும்பத்துக்கு வச்சிருக்கிற பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் 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 வந்து பாளையம் போட்டு வச்சிருக்கிறாரு. யார? எலிசாவை. எலிசாவை அவர் பாளையம் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆமென். காரணம், எலிசா யாரு? தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை காப்பதற்காக ஆண்டவர் பாளையம் போட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த எலிசாவை பாதுகாக்க பாளையம் போட்ட அதே தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய எலிசாவா இருக்கிற உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களோட இருக்கிறவங்க சொல்லலாம், அவ்வளவுதான், இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, மிரட்டிட்டாங்க, உருட்டிவிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. எப்பொழுதெல்லாம் நீ ஆளே இல்லாம தனியாளா நிக்கிறியோ அப்பதான் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனும் பக்கம் வந்து நிற்பாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அங்க எலிசாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கர்த்தர் அவனை சுற்றிலும் அக்கினிமயமான ரதத்தினாலும் குதிரையினாலும் பாளையம் போட்டு வச்சிருந்தாரு. உங்களையும் கர்த்தர் அப்படிதான் செய்வார். உலகத்தில் இருக்கிற கேயாசி சொல்லலாம், ஐயோ நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நம்மளை சுத்து போட்டாங்க, இனி தப்பிக்கவே முடியாது. இல்ல இல்ல, உனக்கு போட்டிருக்கிற பாளையம் ஸ்பெஷல். உனக்கு போட்டிருக்கிற பாளையம் ஸ்பெஷல். அது அவன் கண்ணை கட்ட திறக்கும் போதுதான் தெரியும். அது அவன் கண்ணை கட்ட திறக்கும் போதுதான் தெரியும். அவன் கண்ணை திறந்த உடனே எலிசாவை சுற்றிலும் என்ன இருக்குது? அக்கினிமயமான ரதம், அக்கினிமயமான குதிரை. இந்த பாளையத்தை கர்த்தர் ஏன் தெரியுமா போட்டாரு? எலிசா தேவனுடைய ஆலயமா இருந்தான். அதனால கர்த்தர் அவனுக்கு அந்த பாளையத்தை போட்டார். நீங்க தேவனுடைய ஆலயமா இருந்தீங்கன்னா எலிசாவுக்கு எப்படி வேலி போட்டாரோ அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் வேலி போடுவார். அல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு வேலி போட்டாரு. தானியேலுக்கு ஒரு வேலி போட்டாரு. தானியேலை குற்றப்படுத்தி தூக்கி சிங்கத்தினுடைய குகையில போட்ட போது தானியேல் தேவனுடைய ஆலயமாய் இருந்தபடியினால் அவனுக்கு ஒரு பாளையத்தை போட்டார். சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். ஆமென். யார் அனுப்பி? தூதர்கள் அனுப்பி. அவருடைய தூதர்கள். அந்த தூதர்கள் யாரு? அவருடைய பாளையத்தில் இருக்கிற சிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து வாயை கட்டி விட்டான். ஆமென். ஆண்டவர் தானியேலை போல உங்களை பாதுகாக்கணும். நீங்க தானியேலை போல தேவனுடைய ஆலயமா இருந்தீங்கன்னா உங்களுடைய பாளையத்தை கர்த்தர் பாதுகாப்பார். கையை வேட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க அவருடைய ஆலயமா இருங்க. நீங்க அவருடைய ஆலயமா இருங்க. உங்களை சுற்றிலும் ஒரு பாளையம் போடுவார். சிங்கம் தானியேலை சேதப்படுத்தவே இல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுடைய ஆலயமா இருந்தபடினால அக்கினியில தூக்கி போட்டாங்க. அக்கினியினுடைய வாசனை அவங்க மேல என்ன பண்ணல? வரல. இது வந்து ஸ்பெஷல். ஏன்னா தூதர்கள் அனுப்பல. யாரே வந்தா? ஆண்டவரே வந்துட்டாரு. ஆண்டவரே வந்துட்டாரு. ஆண்டவரே வந்துட்டாரு. ஏன்னா அவர்கள் தேவனுடைய சரீரம், அவர்கள் தேவனுடைய ஆலயம். அவர்களை காக்கும்படி பாளையம் போடுறதுக்கு அவரே வந்துட்டார். நீங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல எந்த மனுஷனுக்கும் பயப்படாம ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல உறுதியா தைரியமா நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படி பாதுகாப்பார். ஆமென். நீங்க பயப்படக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த வாரம் இங்க ஆராதனை நடந்துச்சு. கார் கண்ணாடியை உடைப்பேன், பாஸ்டர் மூஞ்ச உடைப்பேன், பாஸ்டர் கையை வெட்டுவேன். சாவரை தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எவனுக்கும் பயப்படக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். நம்மள தொட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பாளையம் இறங்கி வரும். ஆமென். சில நேரம் தொட்டதுக்கு அப்புறம் இறங்கி வரும், சில நேரம் தொடுறதுக்கு முன்னே இறங்கி வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான், அவன் அந்த ஊரை விட்டு அன்னைக்கே போயிருப்பான். சோலி முடிஞ்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம சோர்ந்து போகக்கூடாது, தைரியமா இருக்கணும். நம்ம சரியான ரூட்ல போறோம். இப்போ அவனை டச் பண்ணி இருக்கிறோம். பிசாசு என்ன பண்ணி இருக்கிறோம்? டச் பண்ணி இருக்கிறோம். கரெக்டா ஊழியம் போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமா. கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருந்தீங்கன்னா உங்களை காப்பதற்காக ஒரு பாளையம் போடுறார்.
அல்லேலூயா. பேதுரு தேவனுடைய ஆலயம், அவனை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள வச்சுட்டாங்க. ஆமென். ஆனா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நாளைக்கு மரண தண்டனை அப்படின்னா ஒருத்தன் தூங்குவானா? தூக்கம் வருமா? வருமா? நம்மால் தூங்குறான் ஐயா, ஏசி போட்ட மாதிரி தூங்குறான், நிம்மதியா தூங்குறான். ஆமா, வெளியில வந்ததே தெரியாத அளவு. ஆமா, சொத்துறான், நல்லா தூங்குறான். ஆமா, நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் பாட்டில் அடிச்சு தூங்குறான். சொத்துறான். தேவதூதன் வந்து விழாவில் தட்டியே எழும்பியா போயா, நீ படுத்துக்கிட்டது போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கதவெல்லாம் திறந்து வெளியே விட்டுட்டாரு. வெளியே விட்டா அவனுக்கு அப்பதான் புத்தியே தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ அவருடைய ஆலயமா இருக்கிறதுனால எவனுமே நீ வெளியே வர முடியாதுன்னு உன்னை பூட்டி வகுப்புக்கு 4 காவல் வச்சு நாளைக்கு உன்னை கொல்லணும்னு பிளான் பண்ணாலும் அவருடைய ஆலயமா நீ இருக்கிறபடியால உனக்கு ஒரு பாளையம் இருக்குது, உனக்கு ஒரு பாளையம் இருக்குது, உனக்கு ஒரு தூதன் இருக்கிறான். அவன் இறங்கி வருவான். கர்த்தர் அவனுக்கு வேலையை கொடுப்பாரு. அவன் இறங்கி வருவான். அவன் வேலை உன்னை பத்திரமா வெளியே கொண்டு போகிறது. சேனை வெளியே போகும்போதும் சேனை உள்ள வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி நான் பாளையம் போடுவேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வாரம் நீ போகும்போதும் பாதுகாப்பா இருப்ப, நீ திரும்பி வரும்போதும் பாதுகாப்பா இருப்ப. காரணம் என்ன தெரியுமா? நீ அவருடைய ஆலயமா இருக்கிறபடியால கர்த்தர் உனக்காக பாளையத்தை போடுறாரு. ஆமென். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். ஒரு நாளும் காலைல எழும்பி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க ஆலயம், எனக்கு ஒரு பாளையத்தை போடுங்க. சொல்லுங்க, நான் உங்க ஆலயம், நீங்க ஒரு பாளையம் போடுங்க. சொல்லுங்க, நான் உங்க ஆலயம், நீங்க எனக்கு ஒரு பாளையம் போடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீ ஆலயமா இருந்தா உனக்கு பாளையம் உண்டு. ஆமென். நீ ஆலயமா இல்லன்னா பாளையம் இல்ல. அல்லேலூயா. அப்ப ஆலயமா மாறிடணும். ஆமென். ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, எண்ணம், நினைவு எல்லாம் ஆலயமா மாறணும். சொல்லுங்க, அல்லேலூயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்களேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்பா என்னை, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க, ஜீசஸ். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன். க்ளோரி. அல்லேலூயா. வசனம் சொல்றது, சேனையானது வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படிக்கு நான் அதற்கு பாளையம் போடுவேன். ஆமென். அவருடைய ஆலயம் யாருங்க? நீங்க. ஆமென். நீங்க காக்கப்படும்படிக்கு அவர் பாளையத்தை போடுவார். ஆமென். இந்த சபை காக்கப்படும்படிக்கு அவர் பாளையம் போடுவார். ஆமென். நீங்க காக்கப்படும்படிக்கு அவர் பாளையம் போடுவார். ஆமென். அவர் பாளையம் போட்டார்னா அந்த ஸ்கெட்சை யாருமே உடைக்க முடியாது. ஆமென். இதுவரையிலையும் ஒருத்தனும் பிறக்கிறதுல, இனி பிறக்கவும் முடியாது. அல்லேலூயா. 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 இரண்டாவது தேவவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. சொல்லுங்க, இனி சொல்லுங்க, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. ஆமென். ஆமென். ஒடுக்குகிறவன் இனி உங்ககிட்ட வரமாட்டான். ஆமென். ஒடுக்குகிறவன் வரமாட்டான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தன் ஒடுக்குனான். அவன் பேரு பார்வோன். அவன் பேர் என்ன? பார்வோன். கொடுமையா ஒடுக்குனான். சாப்பாடு கொடுக்காம ஒடுக்குனான். வேலை செய்ய வச்சு ஒடுக்குனான். அடிச்சு ஒடுக்குனான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமேல் உங்களுக்கு எதுவுமே தர மாட்டேன், நீங்க தான் போய் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். ஆனா
ஒரு செங்கல் கூட குறைக்க மாட்டேன், நீங்க தான் செங்கல் எனக்கு அறுத்து தரணுங்கிறான். அடிக்கிறான். எத்தனை வருஷம் தெரியுமா? 430 ஆண்டுகள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒட்டுக்குறான், தேவஜனத்தை ஒட்டுக்குறான், தேவஜனத்தை அடிக்கிறான், தேவஜனத்தை திட்டுறான், தேவஜனத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான், தேவஜனத்தை தூங்க விட மாட்டேங்கிறான், தேவஜனத்தை பயமுறுத்துறான், வேலை செய்ய சொல்றான். ஆனா வேலைக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறான்? சம்பளம் கொடுக்க மாட்டான். சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான், மெட்டீரியலே கொடுக்க மாட்டேங்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, செங்கல் செஞ்சு தாங்குறான். செங்கல் செஞ்சு தரணும்னா என்ன கொடுக்கணும்? மணல் கொடுக்கணும், அச்சு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணாதானே வேலை செய்ய முடியும். அதெல்லாம் ஒன்றும் தர மாட்டேன். ஆனா நீ டெய்லி 100 கல் நீ என்ன பண்ணணும்? அறுத்தரணும். எங்க போவாங்க? எங்க போவாங்க? உங்க வீட்டுக்காரர் வந்து பைசா தரல, அரிசி வாங்கி தரல, கரெக்டா 1 மணிக்கு சாப்பாடுக்கு வந்து நிற்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? சோலி முடிஞ்சு. கஷ்டமா இருக்கும்ல அவங்களுக்கு. அரிசி வாங்கி தரலன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு போக முடியுமா? சாப்பாடு போக முடியுமா? முடியாது. கொடுக்கறதா கொடுக்காம, ஆனா நீ சாப்பாடு செஞ்சாகணும்னா என்ன பண்றது? கொஞ்சம் மண் அள்ளி சூத்திர மாட்டவரே அரிசி ஆக்க மாட்டவரே அப்படின்னு குக்கர்ல போட முடியும்? குக்கர் வெடிச்சிடும். இவன் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான். அதான் கொடுமை. அதாவது நம்மளாம் என்ன சொல்லுவோம்? போய் தோட்டத்தில் களை கொத்துங்கம்மோ, அங்கே மண்வெட்டி இருக்குப்பா, அது 2 கடப்பாறை இருக்குது, எட்டுப்போ. அங்கே ஒரு 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 அருவா ஒன்று இருக்குது, எட்டுப்போ. எதுவுமே கொடுக்காம களை வெட்டிட்டுவானா எப்படி இருக்கும்? இவன் எதுவுமே தேவ ஜனங்களுக்கு கொடுக்க முடியுறான். ஆனா சொல்றான், கணக்கெல்லாம் குறைக்க முடியாது, ஒவ்வொருத்தரும் 100 செங்கல் அறுத்து சாயங்காலத்துக்குள்ள கணக்கு காட்டணும், இல்லைன்னா அட்டி, இல்லைன்னா அட்டி. அவ்வளவு மக்கள் வேலை செய்யணும். எங்க போயிருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? ஒட்டுக்குறான், ஒட்டுக்குறான், ஒட்டுக்குறான். இன்னைக்கு பிசாசு அப்படிதான் உன்னை ஒடுக்குறான், உன்னை ஒட்டுக்குறான், உன்னை ஒட்டுக்குறான். அல்லேலூயா. உன் ஜீவனே கசந்து போகும்படி வசனம் தான் சொல்லுது. அவர்கள் தங்கள் பிராணனை என்ன பண்ணாங்க? வெறுத்துட்டாங்க. வாழ்றதை விட செத்து போயிடலாம். டெய்லி அடிக்காயா, டெய்லி திட்டுறாயா, டெய்லி காரி துப்புறாயா. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? செத்துடலாம். அந்த கண்டிஷனுக்கு ஜனங்களை கொண்டு போறான். ஒட்டுக்குறான். தூங்க விடல, ஒட்டுக்குறான். சாப்பாடு கொடுக்கல, ஒட்டுக்குறான். கடினமா வேலை வாங்கி ஒட்டுக்குறான். எண்ணிக்கையை கரெக்டா கொண்டு வரணும் சொல்லி அடிச்சு உதைச்சி நிர்மூலம் பண்றான் தேவ ஜனத்தை. ஆண்டவர் சொல்றாரு, ஒடுக்குகிறவன் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. 2வது ஆசீர்வாதமான வார்த்தை, இனி ஒடுக்குகிறவன். கடன் வாங்கிட்டீங்க, உங்களை ஒடுக்குறாங்கல்ல, போனை போட்டு போட்டு உங்களை ஒடுக்குறாங்கல்ல, உங்களை சாப்பிட விட மாட்டாங்கல்ல, உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கல்ல, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்து உங்கள் வீட்டு வாசல்லே நிற்கிறாங்கல்ல, நீ எங்க போற எங்க வரன்னு உன்னை வேவு பார்க்குறாங்கல்ல, உன்னை ஒடுக்குறான். கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் உன்னை ஒடுக்க முடியாது. ஒருவன் உன்னை ஒடுக்க மாட்டான். ஒருவன் உன்னை ஒடுக்க மாட்டான். நான் உன்னை பாதுகாப்பேன். ஏன்னா நீ என் ஆலயம். நான் உனக்கு பாளையம் போடுறது மாத்திரமல்ல, இனி ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை. ஒடுக்கிறவன் வரமாட்டான். உன்னை ஒடுக்கிறவன் வரமாட்டான். உன்னை சபிக்கிறவன் வரமாட்டான். உன்னை மிரட்டுறவன் வரமாட்டான். உனக்கு விரோதமா பிளான் பண்றவன் வரமாட்டான். கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஒடுக்குகிறவன், வசனம் அப்படிதான் சொல்லுது, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. தேவஜனத்தை ஒடுக்கணும் பாருங்க. தேவஜனத்தை ஒடுக்கணா 430 ஆண்டுகள் ஒடுக்கணும். ஆண்டவர் அவன் ஒடுக்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன், உன்னை ஒடுக்கிக்கிட்டு இருக்கும் போதே நீ விடுதலை ஆவதற்கான வழியை கற்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது உனக்கு தெரியல. 430 ஆண்டுகள் இவங்களுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் மோசே ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? உருவாக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு? இவங்களை விடுவிக்க, இவங்களை விடுவிக்க, இவங்க ஒடுக்கத்தை மாற்ற, இவங்க நிந்தைய மாற்ற, இவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க, இவங்களை வெளியே கொண்டு வர. இவர்கள் தன்னுடைய ஜனம், இவர்கள் தன்னுடைய ஆலயம், இவர்கள் தனக்குரியவர்கள் என்பது ஆண்டவர் கவனமா இருந்தார். ஆமென். 430 ஆண்டுகள் முடிந்தது.
ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். 10 அற்புதங்களை மோசே மூலமா ஆண்டவர் அங்க செய்யறாரு. 10வது அற்புதத்துல பார்வோன், என் தேசத்தை விட்டு ஓடிருங்கடா, ஓடிருங்க, ஓடிருங்க. வெளியே போனதுக்கு அப்புறமா ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்தினாரு. சுமார் 600 பிரதான ரதங்களோடு ஜனங்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள். போறதுக்கு வழி இல்லைன்னு நிற்கிறாங்க. செங்கடல் முன்பதாக இருக்கிறது. வனாந்தரம் அவர்களை அடைத்துப்படுதுன்னு புறப்பட்டு வர்றான். அவன் ஆண்டோடைய சேனை, அவன் ஆண்டோடைய பிள்ளை, அவன் ஆண்டோடைய ஆலயம். அவங்க ஆண்டவர் ஒரு பாளையத்தை போட்டாரு. என்ன தெரியுமா? இவங்க 2 பேரும் சேராத முடியலையே, ஒரு அக்கினி ஸ்தம்பத்துல வந்து பாளையத்தை போட்டாரு. இவங்களுக்கு இருட்டா இருக்கு, அவங்களுக்கு வெளிச்சமா இருக்குது. இவங்களுக்கு தெரியல தடம், அவங்களுக்கு தெரியுது. அவங்க பத்திரமா கடந்து போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இனி ஒடுக்கிறவனிடத்தில் வருவதில்லை. வந்துட்டானே சாமி, பின்னால வந்துட்டானே, நான் வாக்கு கொடுத்ததை செய்வேன். ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் வருவதில்லை. உன்னை தொட முடியாது. அது என் வேலை, நான் பார்த்துக்கிறேன். அக்கினி சமமா நின்னாரு. ஜனங்கள் எல்லாம் கரபேறி போனாங்க. மோசேட்ட கட்ட சொல்றாரு, ஆண்டவரே திரும்ப வர்றான், உன் கையில கொடுத்திருக்கிற கோலை செங்கடல மூடி போடு. ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் வருவதில்லை. எகிப்தியர்கள் செத்த பிரேதங்களாய் அந்த இடத்துல அழிக்கப்பட்டு போனாங்க. ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் வருவதில்லை. உன்னை ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் வருவதில்லை. பார்வோனுக்கு என்ன செய்தாரோ அதே உன்னை ஒடுக்குகிற சத்ருவின் கிரியைகளுக்கு கர்த்தர் செய்வார். சத்ருவின் வல்லமைகளுக்கு கர்த்தர் செய்வார். ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சேனையானது வெளியே புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். கர்த்தர் பாளையம் போடணும்னா நீங்க யாரா இருக்கணும்? ஆலயமா இருக்கணும். ஆலயமா இருந்தா மட்டும்தான் பாளையம் போடுவாரு. ஆமென், ஆமென். இல்லன்னா பாளையம் இல்ல போட மாட்டார். நீ ஆலயமா இருக்கணும். சரியா? ஆமா, நீங்க தேவனுடைய ஆலயம். தேவன் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். உங்களை தூய்மையா காத்துக்கணும். 1. 2வது, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் வருவதில்லை, கடந்து வருவதில்லை. ஒடுக்குகிறவன் எங்க வரமாட்டான்? உன்னிடத்தில் வரமாட்டான். 3வது இந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப தொட்டுச்சு. ரொம்ப 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 தொட்டுச்சு. ரொம்ப தொட்டுச்சு. என்ன ரொம்ப தொட்டுச்சு. நான் ரொம்ப லைக் பண்ண ஒரு வார்த்தை. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை புரியுதா? இந்த வார்த்தை புரியுதா? இந்த வார்த்தை புரியுதா? இந்த வார்த்தை புரியுதா? அத என் கண்களினால பார்த்து கொண்டிருக்கிறேன். இருக்கிறேன். வித்தியாசம் இருக்குது. ஆமென். என் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரியணும்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆமென். பார்த்துக்கிட்டே இருப்பா. எஸ். ஒரு தாய் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆமென். எல்லாம் கவனிச்சு பாருங்க. 10 பேர் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் கண்ணு யார் மேல தான் இருக்கும்? குழந்தை மேலதான் இருக்கும். விலையேற பெற்ற கல்யாண வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலும் கண்ணு எங்க தான் இருக்கும்? கண்ணு எங்க தான் இருக்கும்? பொண்ணு மாப்பிள்ளை மேல. கண்ணு எங்க தான் இருக்கும்? பொண்ணு மாப்பிள்ளை மேல. மகன் மேல, மக மேல இருக்கும். நான் அவருடைய பிள்ளை, என் அப்பா அவர் கண்ணை 24 மணி நேரமும் என் மேல வச்சுக்கிட்டே இருக்கிறார். கையை தட்டி ஸ்கூலுக்கு போகுது, உங்க பிள்ளை மேல கண் வைக்க முடியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, அதை என் கண்களினால் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இதை விட வேற ஒரு பிளஸிங் நமக்கு தேவையா? இதை விட உங்க பிள்ளைய நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாய் அங்கிருந்து ஓடி வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? கையில என்ன கிடைக்க தூக்கிட்டு ஓடுவீங்க. ஏன்? பிள்ளை மேல பாசம். அதான். ஆமென். அங்க பிள்ளைகிட்ட நாய் வருது, இங்க தூக்கிட்டு ஓடுவீங்க. ஆமென். நீங்க ஓடி வர்றத கண்டு நாய் ரிட்டர்ன்ல ஓடும். எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க ஆண்டவர் நமக்கு செய்ய போறாரு. ஆமென். என் கண்ணால உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். ஒரு பயம் உன்னை இடிக்க முடியாது. ஒரு பயம் உன்னை குத்த முடியாது. ஒரு பயம் உன்னை நுள்ள முடியாது. ஒருத்த உன்னை பேச முடியாது. ஒருத்தவனுக்கு தீமை செய்ய முடியாது. என் கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. என் கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப தொட்டு. ஆண்டவரே, என்ன நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க.
இதை விட இந்த உலகத்துல வேற என்ன வேணும்? ஆமென். இதை விட எனக்கு வேணும். அல்லேலூயா. 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 அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அதை எதை? அவருடைய ஆலயமாகிய உங்களை, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஒடுக்கப்படுகிற உங்களை அவருடைய கண் என்ன பண்ணிருக்குது? பார்த்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரிய blessing தெரியுமா? ஆண்டவருடைய கண்ணு உலகத்துல வேற எவன் கண் நம்மளை பார்க்கணும்? நம்ம நினைக்கிறோம் இந்த எம்எல்ஏ உடைய கண்ணு கொஞ்சம் என் மேல படப்படாதா? ஆனா அட்லீஸ்ட் இந்த வார்டு மெம்பர் கண்ணு என் மேல படப்படாதா? இந்த விவோவுடைய கண்ணு என் மேல கொஞ்சம் படப்படாதா? இந்த ஆரையுடைய கண்ணு என் மேல கொஞ்சம் படப்படாதா? இந்த தாசில்தாருடைய கண்ணு கொஞ்சம் என் மேல படப்படாதா? அவருடைய கண். ஆமென். அல்லேலூயா. 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 அவருடைய கண். சொல்லுங்க, அவருடைய கண். சத்தமா சொல்லுங்க, அவருடைய கண். அவருடைய கண். ஆமென். Thank you Holy Spirit. அவருடைய கண். ஆமென். அவருடைய கண். அல்லேலூயா. எப்பவும் பாக்குதான், எப்பவும் பாக்குதான். ஆமென். எப்பவும் பாக்குதான். எஸ். தாவீது உடனே சொல்றான், நான் எங்க போவேன்? உமக்கு மறைவா நான் எங்க போவேன்? நான் விடியற் காலத்து செட்டைகள் எடுத்து கடலுக்குள்ள போனாலும் அங்கே நம்முடைய கரம் என்ன பாக்குது? நான் சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சாலும் என்ன நம்முடைய கரம் பார்க்கிறது? நான் மலைகளுக்கு பின்னால ஒளிஞ்சாலும் நம்முடைய கரம் பார்க்கிறது. நான் எங்க போவேன்? உடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன்? ஆண்டுடைய கண்கள் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. எஸ். குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆமென். சபையை பார்த்துக்கிட்டு இருக்குது. எஸ். ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆமென். வாலிபர்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆமென். சகோதரர்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. எஸ். சகோதரிகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. வயோதிபர்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுவோம், நான் பார்க்கலங்க விழுந்துட்டான். ஆனா நீ பார்த்தா விழுந்துருவனா? விழ மாட்டான். நீங்க பார்த்து உங்க பிள்ளை கீழே விழுமா? விழுவாது. நீங்க பார்க்காம இருந்தா விழும். ஆண்டு சொல்ல, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். நீங்க கீழே விழுவீங்களா? விழ மாட்டீங்க. நீங்க சோர்ந்து போவீங்களா? இல்ல. நீங்க தோத்து போவீங்களா? இல்ல. வேற ஒருத்தன் உங்களுக்கு ஏதாவது செய்ய விட்டுருவாரா? விட மாட்டாரு. தொட விடுவாரா? விட மாட்டாரு. தொட்டா அடிப்பாரு. ஆமென். அல்லேலூயா. 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 அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கொட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, பாளையம் போடுறாரு. ரெண்டாவது சொல்லுது அங்க சொல்லப்படி, இனி ஒடுக்குகிறவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஆமென். ஒடுக்குறவன் உன் வழி வரமாட்டான், வரவே மாட்டான். ஆமென். ஆமென். யா, கடன்ல ஒடுக்கப்படுறீங்கல்ல, கர்த்தர் பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை தர்றாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரீரத்துல ஒடுக்கப்படுறீங்கல்ல, தெய்வீக சுகத்தை கர்த்தர் தர்றாரு. ஆமென். ஆவியில ஒடுக்கப்படுறீங்கல்ல, நெருக்கப்படுறீங்கல்ல, கர்த்தர் விடுதலையை தர்றாரு. ஆமென். கர்த்தர் விடுதலையை தர்றாரு. எஸ். கர்த்தர் விடுதலையை தர்றாரு. ஆமென். கர்த்தர் விடுதலையை தர்றாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒடுக்குகிறவன் உன் வழியாய் வருவதில்லை. ஆமென். மூன்றாவது, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அவர் பார்க்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆமென். சொல்லுங்களேன். அவர் பார்க்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. சொல்லுங்களேன். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? சகரியா 4ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம் வாசிங்க. இதுல இருந்து வாசிங்க, 6ல இருந்து வாசிங்க. செருபாபேலுக்கு 4:6ல இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் கவனிங்க, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அல்லேலூயா. வசனத்தை கடைசியா தான் எடுத்தேன். ஆனா நம்முடைய பாஸ்டர் பாட்டு ஆரம்பிச்சு சொன்னார், உன் கை எதை துவங்கினதோ உன் கையாலேயே முடிப்பார். உன் கை துவங்கினத உன் கையே முடிக்கும். அல்லேலூயா. செருபாபேலுடைய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆலயத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை உலகமெங்கும் இருக்கிற வசனம் சொல்லுது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும். ஆமா, 7 கண்களும். 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆலயத்தை பார்க்கிறது, அவருடைய ஜனத்தை பார்க்கிறது, இந்த ஊழியத்தை பார்க்கிறது. இருக்கிறது எழுமின்னு போமா ஆண்டுடைய சமூகத்துல. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you. அப்படியே எழுமி நில்லுங்க பார்க்கலாம். நல்லா எழுமி நில்லுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீ பாப்பா பக்கா பரத ரக்க பாப்பா பாப்பா உரமம கபர பர 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 ஷரபர பர பல பல பரி விக்க பல 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 ரமல கபல பல 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 பரி மதுர பல பல சங்கர பல 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 நிக்க பாபா 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 உரம பாபா பாபா பரி பல 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 ஷல பல 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 பரி கபல பல 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 ரம பாபா 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 3 வாக்கு கொடுத்திருக்கிறாரு. 3 வாக்கு கொடுத்திருக்கிறாரு. 1, ஆலயத்தை பாளையம் போடுவேன். 2, ஒடுக்குகிறவன் இனி ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை. 3, என் கண்களால் பார்த்து கொண்டே இருப்பேன். என் கண்களால் பார்த்து கொண்டே இருப்பேன். இத மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மோட பேசி இருக்கிறாரு ஆண்டுடைய சமூகத்துல. ஆமென். என் ஆலயத்தை பாளையம் போடுவேன்னு சொன்னாரு. என்ன உங்க ஆலயமா மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னையும் எங்களையும் உம்முடைய ஆலயமாய் மாற்றும். நீங்க தங்கி இருக்கிற ஒரு ஆலயமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க வாசம் பண்ணுகிற ஆலயமா மாற்றும். எனக்குள் இருக்கிற தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாய் நான் மாற முடியாத இருக்கிற காரியங்களை கர்த்தர் மன்னியும். என்னை உம்முடைய ஆலயமாய் மாற்றும். ஆண்டவரே, என்னை உம்முடைய ஆலயமாய் மாற்றும்.
கேட்கிறோமுடைய பிள்ளைகள் ஆலயமாய் மாறட்டும். கேட்கிறோமுடைய பிள்ளைகள் ஆலயமாய் மாறட்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. இப்பொழுது இவர்களை ஆலயமாய் மாற்றும். இந்த ஆலயத்தை கர்த்தர் பாளையம் போடும். இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். மனுஷனால் வரக்கூடிய வல்லமை, மந்திரத்தினால் வரக்கூடிய வல்லமை, சாட்சினால் வரக்கூடிய வல்லமை, சூனியத்தால் வரக்கூடிய வல்லமை, பொல்லாத ஆவிகளால் வரக்கூடிய வல்லமை, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் பாளையம் போடும். ஆமென். ஒடுக்குகிறவன் இனி இவர்களிடத்தில் கடந்து வரக்கூடாது சுவாமி. ஒடுக்குகிறவன் இவரிடத்தில் கடந்து வரக்கூடாது. அப்பா, மனிதர்கள் இவர்களை ஒடுக்குகிறார்கள் ஐயா. பொல்லாத ஆவிகள் ஒடுக்குகிறது ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஒடுக்குகிறவர்கள் இவரிடத்தில் கடந்து வரக்கூடாது. ஒடுக்கின பார்வோன் ஒன்றுமில்லாமல் போனது போல கர்த்தர் செய்யும் ஆண்டவரே. என் கண்களால் பார்த்து கொண்டே இருப்பேன்னு சொன்னீங்களே, உம்முடைய கண்களால் பார்த்து கொண்டே இருப்பீராக. இந்த சபையை பார்த்து கொண்டே இருப்பீராக. இந்த ஊழியத்தை பார்த்து கொண்டே இருப்பீராக. என்னை பார்த்து கொண்டே இருப்பீராக. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, விடுதலையோட 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 ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், பாளையம் போடுற ஒரு அபிஷேகம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வராதபடி ஒரு அபிஷேகம். தேவன் எப்பொழுதும் கண்களால் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ஒரு பலன் உனக்குள் வரட்டும். சபைக்குள் ஒரு பலன் வரட்டும். சபைக்குள் ஒரு பலன் வரட்டும். ஆமென். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உன்னை பாளையம் போட்டிருக்கிறாரு. போட்டது மனுஷன் கிடையாது, போட்டது மனுஷன் கிடையாது. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சபையையும் பாளையம் போட்டு வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய ஆலயம். சொல்றாரு, ஒடுக்குகிறவன் இனி உன் வழியாய் வருவதில்லை. இந்த வாரம் ஒடுக்கத்தை பார்க்க மாட்டீங்க. டெய்லி வந்து உன்னை ஒருத்தன் ஒடுக்குறான்ல, அந்த கோலியாத் இந்த வாரம் விழுவான். ஒரு கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்குறான். ஏய், உனக்கு தைரியம் இருந்தா வாடா, ஒத்தைக்கு மோதி பார்ப்போம். நான் அவனை ஜெயிச்சிட்டா நீங்க எனக்கு அடிமை, நான் உங்களை ஜெயிச்சிட்டா நீங்க எனக்கு அடிமை. ஒடுக்குறான். தாவீதை அனுப்பி அவனை கரு அறுத்து போட்டாரு. தாவீதை அனுப்பி கரு அறுத்து போட்டாரு. உன்னை மிரட்டுறவனை தட்டி தூக்குறதுக்கு சில தாவீதை கர்த்தர் அனுப்புவாரு. தாவீதை அனுப்புவாரு. சின்ன பையன் அனுப்புவாரு. தட்டி தூக்கிட்டு போயிருவான். தட்டி தூக்கிட்டு போயிருவான். அம்மா பொக்கரிக்கிற கோலியாத்தை தூக்குற சின்ன தாவீதை அனுப்புவாரு. தட்டி தூக்கிட்டு போயிருவான். ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதை சொல்லும் போதே ஆவில சந்தோஷம், மகிழ்ச்சி வருது. என் கண்ணு எப்போதும் உன்னை பாக்குது. இதை விட வேற என்ன வேணும்? உங்க கண்ணு என்ன பாக்குது. உங்க கண்ணு என்ன பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை நிறைவா எனக்கு தாரும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.